ஹலோ எவ்ரிவன், நான் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காலேஜ் ஐஐடி அண்ட் என்ஐடிஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ட்ரிபிள்-ஐடி டிஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஓவரால் இந்தியாவில் 18 ட்ரிபிள்-ஐடிஸ் இருக்குது. இதில் டாப் 5 எடுத்துக்கிட்டோம்னா அதில் முக்கியமான இன்ஸ்டியூஷனாக இருக்கும் இந்த ட்ரிபிள்-ஐடி டிஎம். ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தவரை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கேம்பஸ். நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள்-ஐடி காஞ்சிபுரம் கவர் பண்ணுங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கேம்பஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சென்னை நியர் காஞ்சிபுரம் வடலூர் ஷாலேஜ் பர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதே ரோட்டில் தான் நிறைய ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், விஐடி சென்னை, கிரசன்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே இதே ரோட்டில் தான் இருக்குது. எம்ஹெச்ஆர்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்டியூஷன். கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிடெக் அண்ட் எம்டெக் இன்டெகிரேட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக்கில் 5 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க: கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஏஐடிஎஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி 4.0 ஏற்ற கரிக்குலத்தோடு ஆஃபர் பண்ணுறாங்க. கேம்பஸ் சைஸ் பார்த்தோம்னா 51 ஏக்கர், க்ரீன் கேம்பஸ், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், வெல் எக்யூப்மெண்ட், லேப்ஸ், லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், கிளப் அண்ட் ஃபேமஸான 2-3 ஈவெண்ட்ஸ் பெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. டாப் ரெக்ரூட்டர் பார்த்தோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டாப் கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த கேம்பஸில் ஹையஸ்ட்டு பேக்கேஜாக 32 LPAவில் லாஸ்ட் இயர்ஸில் பேக்கேஜ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ் பேக்கேஜ்னால் 10 LPA, பிளேஸ்மெண்ட் 65% கட்டுறாங்க. மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்க ஹையர் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸுமே சேர்த்து ஓரளவு 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிக்கிறது 8 லேக்கில் முடிஞ்சிடும். சில ஸ்காலர்ஷிப்புமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாகவுமே இது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே ஜெயிலில் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த இன்ஸ்டியூஷன் அவங்கள குட் டிசிஷனாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இது ஜென்ரலாக அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியலாக கிடைச்ச டீட்டெயில். இன்ஜினியரிங் பிளான் பண்ணுறீங்க, ஜெய் மெயின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ஐடிஸ் ட்ரிபிள்-ஐடியில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கங்க. ஹலோ, என் பேர் கேதுரிகா. நான் இங்கே 3rd இயர் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், சென்னையிலேருந்து வரேன். ஓகே, நீங்கள்? நான் அனுப்பிரியங்கா, 3rd இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஸோ எதனால் ட்ரிபிள்-ஐடி காஞ்சிபுரம் சூஸ் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்க காலேஜஸ் ஃபஸ்ட்டு போட சொன்னாங்க. ப்ளஸ் என் கட் ஆஃப் கூட என்ஐடிஸ் வந்து நான் போட்டேன். ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்க என்ஐடிஸ் அடுத்து ட்ரிபிள்-ஐடி தான் போட்டேன். ஸோ இங்கே எனக்கு ஆக்சுவலி மெக்கானிக்கல் தான் ஃபஸ்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இசி போனேன் என் கட் ஆஃப்க்கு. நீங்கள்? ஆக்சுவலிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் தான் போட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வேறு காலேஜ் கிடச்சிச்சு, அப்புறம் சிசாப்ல வந்து இந்த காலேஜ் கிடச்சிச்சு. அப்புறம் நான் ஓகே. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஜெய் மெயின்ஸோட பர்சன்டேஜ் என்ன அண்ட் 12% என்னன்னு சொல்லலாமா? நான் ஜெய் மெயின்ஸில் 93.8% எடுத்தேன். 12th 96% எடுத்தேன். நான் வந்து 93.892% எடுத்தேன். அப்புறம் என்னோட 12% வந்து 94. ஓகே. ஸோ இப்போ ட்ரிபிள்-ஐடி டிஎம் சூஸ் பண்ணிட்டீங்க, இது ரைட் சாய்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ் நான் எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் கல்ச்சர் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல காலேஜ். ஸோ இந்த கேம்பஸில் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்ன அண்ட் ஒய்? எனக்கு இங்கே அக்கேட்ஸ் முன்னாடி ஓஏடின்னு ஒன்று இருக்கும், ஓப்பனா தியேட்டர். அங்கே ஸ்டோன் பெஞ்சஸ் கொஞ்சம் காமாக இருக்கும், லைக் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது உங்களுக்கு? எனக்கு ஸ்கை பிரிட்ஜ் தான் பிடிக்கும். ஸ்கை பிரிட்ஜ். ஓகே, இதானா? ஒய் ஸ்கை பிரிட்ஜ்? இந்த இடம் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ட்ரிபிள்-ஐடி காஞ்சிபுரமை இன்ஜினியரிங்காக சூஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல பிளேஸ், லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் மீன் ப்ராக்டிக்கலி எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லி தராங்க. ப்ளஸ் கரிக்குலம் கூட எங்களுக்கு ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக மோஸ்ட்லி. பேர் அண்ட் ட்ரிபிள்-ஐடி காஞ்சிபுரம் நீங்கள் என்ன கோர்ஸ் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து கார்த்திக், நான் வந்து 3rd இயர் இசி ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்கள்? என்னோட பேர் எழில், நான் 3rd இயர் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டூடெண்ட். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இது ரொம்ப பிடிச்சது, எனக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. அது போக இசியில் வந்து நிறைய லேப்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த இசி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, லேப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கோர்ஸ் கரிக்குலம் பார்த்தேன். ப்ளஸ் இங்கே இருக்கிற ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருந்தது. ஸோ இங்கே நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, தியரட்டிக்கலாக நான் கற்றுக்கிறத விட நான் படித்ததை ப்ராக்டிக்கலாக இங்கே அப்ளை பண்ண முடியுன்ற ஒரு தாட்டில் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் ஐ காட் இட். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் எப்படி, கிளப் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் கிளப் இருக்குது. ஒரு வந்து டெக்னிக்கல் கிளப் இருக்குது, கல்ச்சரல் கிளப்னு இருக்குது. ஓகே. ஸோ டெக்னிக்கல் கிளப்பில் வந்து மோஸ்ட்லிலாம் நம்ம என்ன படிக்கிறோமோ கிளாஸில் அது வந்து எப்படி ஒரு அப்ளை பண்ணுறது, அது அந்தமாரி டெக்னிக்கல். ஸோ அந்த டெக்னிக்கல் கிளப்பில் ஏயுவி, எஸ்ஏஇ, மார்ஸ்னு இருக்குது.
அதேமாரி கல்ச்சுரலில் பார்த்தீங்கன்னா டான்ஸு, மியூசிக், ட்ராமேட்டிக்ஸ் அந்தமாரி இருக்குது. ஓகே. ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, என்ஐடிஸ் இதோட கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் ஐடி டிஎம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர், ஸோ இது எந்த விஷயத்தில் டிஃப்ரெண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து டிசைன் மேனுஃபேக்சரிங். ஓகே. அது வந்து ஆட் பண்ணதில்ல. ஸோ லேப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குது. டிசைன் மேனுஃபேக்சரிங் லேப் இருக்குது. அது போக டிசைன் கோர்சஸ்னு இருக்குது. ஓகே. மற்ற காலேஜ்லாம் இங்கே டிசைனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி டிசைன்னு. ஸோ அது வந்து இப்போ அவங்க வந்து டிசைன் சென்ட்ரிக் இன்ஜினியர்ஸ், நம்ம மோட்டோவே அதான். ஓகே. ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரமாக சூஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு ரஷ் மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தருக்கு வந்து இன்னும் மேலே படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வரும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு. ஓகே. ஹாய் ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கங்க. ஸோ ஹலோண்ணா, நான் சக்திராஜன், தேர்ட் இயர் இசி படிக்கிறேன். ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே படிக்கிறேன். ஹலோண்ணா, நான் ரவிகிருஷ்ணன், தேர்ட் இயர் இசி படிக்கிறேன். திருவண்ணாமலையிலேருந்து வந்து படிக்கிறேன். சக்தியை பற்றியும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் விஐடி நிறைய இன்ஸ்டியூஷன் பற்றி சக்தி யூடியூப்லேயும் வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சக்தியோட சேனலும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ சக்தி, நீங்கள் எதனால் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் சூஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு வந்து இந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்ளை பண்ணுற வரைக்கும் தெரியாது. நான் வந்து அட்மிஷன் 12th எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஜெய்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். 11th and 12th ஜெய் கொடுத்தோம். ஜெய் கொடுத்து அந்த பர்சன்டைல் வந்ததுக்கப்புறமா பர்சன்டைல் வந்து 96.8%. நான் வந்து எனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு விஐடியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். விஐடி சென்னையில் போய் அங்கே போய் ஒரு 1 month கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன அது ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரம்னு இருக்குது, சரி காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே சென்னைக்குன்னு சொல்லி சரி கொடுத்து பார்ப்போமே. என்ஐடி திருச்சி ஃபில் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக. அதில் வந்து லோவர் பிரான்ச்சஸ் கிடச்சிது. அதாவது கெமிக்கல் சிவில், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கிடச்சிது. சரி காஞ்சிபுரம்னு இருக்கே, இது கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இது லாக் ஆகிடுச்சு. இது லாக் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அங்கே விஐடியிலேருந்து இவ்வளோ கிட்டக்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து பார்த்தோம், காலேஜ் பிடிச்சிருந்தது, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் இல்லை, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்ட். ஸோ ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரம் வந்து இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் வந்து விஐடி சென்னையிலேருந்து 2 kilometers தான் இருக்குது. ஆக்சுவலி சென்னையில் தான் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இல்லை. காஞ்சிபுரத்தில் இல்லை, சென்னைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ காலேஜ் சென்னையில் இருக்குது. நிறைய காலேஜ் சென்னையில் இருக்குன்னு சொல்லி அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கும், காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ இந்த காலேஜ் சென்னை சோனில் தான் இருக்குது, சென்னைக்கு உள்ளே தான் இருக்குது. வண்டலூர் ஷூலேருந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதை தாண்டி தான் வரணும் இந்த காலேஜ், இந்த இன்ஸ்டியூஷன். இதுக்காக எப்படி இந்த காலேஜ் வந்தேன்னா, எங்கள் வீட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸே போட சொன்னாங்க இங்கே. ஸோ என்ஐடி திருச்சியில் இந்த லாஸ்ட் 4 groups கிடச்சிது, ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, சிவில். ஓகே. என்ஐடியில் கிடச்சி நீங்கள் இங்கே வேண்டாம் சொல்லிட்டீங்க. என்ஐடி என்ன கோர்ஸ்லாம் கிடச்சிது? கெமிக்கல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, சிவில் அதெல்லாம் கிடச்சிது. இங்கே வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. ஓகே. ஸோ அதனால் பெட்டர் இங்கே வந்துட்டேன் சென்னையிலே. ஓகே. ஸோ உங்களோட ஜெய் பெர்சன்டேஜ் சொல்லலாமா? மெயின் பெர்சன்டேஜ் ஜெயில் 96.4%. ஓகே. ஸ்கூல் பெர்சன்டேஜ் கிளாஸ் 12th 90%. ஓகே. நீங்கள்? நான் வந்து 92%. இன்னொரு ரீசன் இங்கே வந்தது காரணம் என்னன்னா, விஐடியில் டே ஸ்காலராக இருந்தேன். ஸோ பஸ்ஸில் போயிட்டு வரணும் டெய்லி காலையில். அதுக்கே 40 minutes ஆகிடும். காலையில் போக 40 minutes, வர 40 minutes. இங்கே வந்து ஹாஸ்டல் கிடச்சிது. விஐடிலேருந்து டே ஸ்காலருக்கு மட்டுமே 2 lakh ஃபீஸு. இங்கே ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 2 lakh ஃபீஸு. ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இங்கே மாறிட்டேன். ஓகேங்க. இப்போ ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரமாக நீங்கள் ரைட் டெசிஷனாக நினைக்கிறீங்களா? ஸோ ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரம் ரைட் டெசிஷன் தான். அது வந்து ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ரிசர்ச் டொமைன் அந்த மாதிரி போகணும், ரொம்ப அகாடமியால் நல்லா போகணுன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரம் பெஸ்ட் டெசிஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட் டெசிஷனாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வந்து நான் கரியர் பர்சியூ பண்ண போகிற டொமைனில் அதுக்கு தேவையான கோர்சஸும் நான் அங்கே எடுத்து படிச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஷரும் ப்ராப்பராக கிடைக்குது. அப்புறம் சீனியர்ஸ் ஹெல்ப் எல்லாமே இங்கே ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணதுனால எல்லாம் ஈஸியாக இருக்குது, ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஐடி காஞ்சிபுரம் பற்றி யூனிக்கான விஷயம், அவுட் சைட் பீப்புளுக்கு தெரியாது அப்படி என்ன விஷயம் இருக்குங்க? கோர்ஸ் தான் யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க முன்னாடி வீடியோலேயே, அந்த டிசைன் கோர்ஸ் தான். ஏன்னா எவ்ரி செமஸ்டர் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கரிக்குலம்லேயே ஆட் ஆகிடும். ஸோ அந்த கோர்ஸை நாங்கள் படிக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். இப்போ படிக்கும் பொழுது உங்களுக்கு அது வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்குமே தெரிஞ்ச சொல்லலாம் யூனிக்கான விஷயம் வெளியே இருந்து நீங்கள் சொன்னால் கூட ஓகே, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு லாஸ்ட் இயரில் என்ன ப்ரெசென்ட்டில் வராங்க? ஸோ நாங்கள் வரும்பொழுது 96 and above வந்து பாய்ஸுக்கு வந்திருப்போம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டும் இங்கே படிக்கலாமா? படிக்கிறாங்களே. அந்த ஹாரிஸ் பையன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க. சரி, என்ன ஒரு 1 yearக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? ஸோ 1 yearக்கு வந்து அது கேட்டகரி வைஸ் ஃபீஸ் மாறும்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பெர் செமஸ்டர் 1 lakh ஃபீஸு. ஸோ 1 yearக்கு வந்து 2 lakh வரும். 4 years கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 lakhs வரும். 8 lakhs. ஓகே. ஸோ இதில் ஸ்காலர்ஷிப் ஏதாவது?
காலேஜே வந்து கண்டினியூஸாக நிறைய மெயில் அனுப்புவாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் இருக்கும்போது கண்டினியூஸாக மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே நிறையா இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ண சொல்லி மெயில் அனுப்புவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அந்த க்ரைட்டீரியாவுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்காலர்ஷிப் வாங்கி இங்கே படிக்கிறாங்க. ஓகே. ஸ்காலர்ஷிப் வந்து மெயின்லி கேட்டகரி பேஸ் பண்ணி இருக்கும், பேரண்டல் இன்கம் பேஸ் பண்ணி இருக்கும். பேரண்டல் இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸே வந்து ரொம்ப கம்மியாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் செயின்ட் கோபைன் வந்து விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ மெரிட்டோரியஸாக இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அதை பேஸ் பண்ணி அந்த விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் தராங்க இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி லேப்டாப்புக்குன்ட்டு தனி ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய அமைச்சிட்டே இருப்பாங்க. அதை வச்சு உண்மையிலே வாங்க ஃபீஸ் கட்ட முடியலனாலோ இல்லை மணி தேவைப்பட்டாலோ அவங்களாம் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே. வேறு என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்? உங்களுக்கு வந்து தனியாக ஹாஸ்டல் இருக்குது எல்லாருமே இண்டோரில் ரெசிடென்சியல் கேம்பஸ், வெளியே யாருமே போக வேண்டாம். கனெக்ஷன் இருக்கும்ண்ணா. ஓகே. ஹை ஸ்பீட் லேண்ட் கனெக்ஷன் இருக்கும். மேஜராக ஸ்பீடு ரொம்ப நல்லா தான் வரும். ஓகே. அப்புறம் இங்கே எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் வைஃபை வச்சிருக்காங்க. ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் பெட் கொடுத்துருப்பாங்க. எல்லா டைம் அண்ட் அவுட் டைம் கிளாஸ் டைம் வந்து காலையில் 8 o'clock ஆரம்பிக்கணும். 8 o'clock to 6 o'clock, தட் இஸ் மினிமம் மேக்ஸிமம். அதுக்கு இடையில அது சேஞ்ச் வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற கோர்ஸ் பொறுத்து வேரி ஆகும். அதுவும் இல்லாமல் லேப் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் டைமில் லேப் மட்டும்தான் நடக்கும். ஓகே. கிளாஸ் எல்லாம் மார்னிங்கில் நடக்கிறது. வீட்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இன்ஜினியரிங் பிளான் பண்ணுறவங்களுக்கு? அஃப்கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இன்ஜினியரிங் டொமைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டு, ப்ளஸ் டிசைன் கரிக்குலம் வேறு ஆட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரிசர்ச்சில் போகணும், இல்லாட்டினா வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லாட்டினா ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி ஐஐடிஸில் போய் ஹையர் ஸ்டடிலாம் பண்ணணும்னா ட்ரிபிள் ஐடிஎம் காஞ்சிபுரத்தை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் சொல்லணும்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ரிசர்ச் இன்டென்சிவ் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறதா இருந்தாலும் போகலாம். சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் வந்து ஜாயின் பண்ணுறவங்க. அது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஸோ இங்கே காலேஜில் இருக்கிறது வந்து வெறும் லிமிட்டட் கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பீப்புளும் இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் யூனிவர்சிட்டி. நம்ம இந்த வீடியோவில் தமிழ் பீப்புள் தான் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா ஸ்டேட் பீப்புளும் டைவர்சிட்டி இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ள பீப்புளுமே இங்கே இருப்பாங்க. அப்படி தானே ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே. ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம்ல நீங்கள் என்ன கோர்ஸ் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் 3rd இயர் படிக்கிறேன். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னு ஒரு கோர்ஸ். ஓகே. நான் சிஎஸ்சியில் 1st இயர் படிக்கிறேன். சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. எதனால் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் சூஸ் பண்ணீங்க? இங்கே நான் ஜஸ்ட் ஐ சா த சிலபஸ் அண்ட் கரிக்குலம். எனக்கு இந்த டிசைன் கோர்சஸ் அதெல்லாம் பார்த்தேன். ஓகே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டோம். ஓகே. லைக் எப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் படித்தோம். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இங்கே சேர்ந்தேன். ஓகே. நீங்கள்? சேம், இது ரொம்ப டிசைன் ஓரியன்டான ஒரு இன்ஸ்டியூட். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். நிறைய இன்ஸ்டியூஷனில் இது கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னா என்ன கவர் ஆகும், என்ன மாதிரி ஜாப் கரியர், எந்த மாதிரி ஜாபில் போவீங்க? ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கிறது இட்ஸ் மோஸ்ட்லி டார்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 4.2. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா லைக் இன் 10 to 15 years இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஃபுல்லாமே ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸாக மாறிடும். ஸோ ஆப்ரேட்டர் வந்து இங்கே ஃபேக்ட்ரியில் இருக்க வேணாம், வெளில ஒரு ஏசி ஆஃபீஸில் உட்காந்து தட்டினா இட் வில் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு யூ வில் நீட் சென்சர்ஸ் அண்ட் தென் யூ வில் நீட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு யூ கேன் லேர்ன் த கோர்ஸ் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கோர் கான்செப்ட்ஸ், அது இல்லாமல் சம் கான்செப்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சென்சர்ஸ் அதெல்லாம். This is mainly for manufacturing sector. Okay. Future prospects basically. In 10 years this will be very useful. Okay. So நீங்கள் 3rd இயர் அப்படி தானே? ஆமாம், நான் 3rd இயர். ஓகே. ஸோ ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் உங்கள் கரியருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எந்த அளவுக்கு உங்களை ஷேப் பண்ணியிருக்கு கரியர் அகடாமிக்கா? Academica, first of all, the courses are really good. The design courses just opens a new perspective. Okay. நான் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவை இது உள்ளே கொண்டு வந்து. உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸு ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் தானா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ட்ரிபிள் ஐடி தான். ட்ரிபிள் ஐடி? ஆமாம். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? இல்லை, எனக்கு மற்ற ட்ரிபிள் ஐடிஸ் சாய்ஸஸ் இருந்துச்சு, ஆனால் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரிபிள் பட் இட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருக்குது காலேஜ். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம், இந்த கேம்பஸில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன? ஸோ பெஸ்ட் திங் லைக் அபவுட் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம்? I will say the atmosphere, the students, your friends. அதுக்கப்புறம் how our college supports us. Okay. My clubs-ஆக இருக்கட்டும், they are just giving us a platform. நாங்கள் வந்து எங்களை எக்ஸல் பண்ணுறதுக்கு they are giving us a chance. Okay. இல்லை, அந்த அட்மாஸ்பியர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ஆக்சுவலி இங்கே நம்ம லீனியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே. மோர் லைக் அடல்ட்ஸ் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அப்படி எதுவும் இல்லையா?
அப்படி எதுவும் இல்லை. ஓகே. மெஸ் ஃபுட். மெஸ் ஃபுட். ஓகே. ஓகே. ஓகே, அந்த ஒன்று தான். அந்த ஒன்று தான். ஓகே. ஸோ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் IIIT காஞ்சிபுரமாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இன்ஜினியரிங் பிளான் பண்ணுறவங்களுக்கு? கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்கள் தேர்ட் இயர் இந்த பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். இந்த மாதிரி டாப் ரெக்ரூட்டர் வராங்க ஸ்மார்ட் மேனுஃபேக்சர்? லைக் ஒன்ஸ் அகேன் மெக்கானிக்கலுக்கு வர இண்டஸ்ட்ரீஸ் வராங்க. ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கேட்டால் தே ஆல்சோ ஃபைண்ட் இட் நியூ. ஓகே. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஜெண்டர் ரேஷியோ எப்படி இருப்பீங்க? Gender ratio, it is like 80-20. Yeah. Please introduce yourself. So I am Ayush, currently in the final year mechanical department at IIIT DM. Okay, where are you from? I am from MP. MP, oh, Madhya Pradesh. So I am Shubhanshu, I am from Madhya Pradesh and I am currently final year student at IIIT DM mechanical branch, smart manufacturing. What's the best thing you like about IIIT Kanchipuram? So the best thing if I have to mention, I'll tell about the people out here. Okay. The people are literally friendly and apart from that the hostel facilities here is also very good. About you? The infrastructure is very good over here. The faculties are too supporting. The R&D is very good. If the student want to come here for the research part, the college supports a lot. The clubs are too good to for the research and also. Okay. So for me, the best part is like the peacefulness that you get in the institute. So this institute, the population is very less, so you get to like enjoy a lot of things. You don't feel like too crowded over here. That is the best thing which I experienced. Okay. What's the one thing you wish know before joining IIIT DM Kanchipuram? It's a design institute. Like there would be a lot of design stuff that would be going on in the classes. You will have like weekly one class of design in almost every semester. That you must be noting. Yeah, this is the most important thing because most of the people who are joining here, they does not know about this thing. Yeah, I would like to continue upon this. The design thinking along with the manufacturing is the key highlight of this IIIT. Other institute doesn't offer this thing with the design and manufacturing. So this you must be knowing about the fact. Do you recommend this institution for future students planning to engineering? So if you are very research centric or you want to explore the things in designs, then this is your go-to institute. ஓவராலாக IIIT DM காஞ்சிபுரம் பற்றி நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதில் ஷேர் பண்ணாத விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி தொடர்ந்து காலேஜஸோட வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. அண்ட் தென் இந்த காலேஜோட அலுமினி, இந்த இன்ஸ்டியூஷனோட அலுமினி யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ் பண்ண வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை